ஹலோ guys, வெல்கம் டு ட்ரிக்கி vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ. இதுதான் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெசிபிஸ் வீடியோ. அண்ட் டோக்கியோ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கா. இதோட நம்ம வந்துட்டு விஜயா மால் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மாலுக்கு நான் போகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓப்பனாக கம்பட்டிலையே I'm ready. Yes, I am ready. Yes, I'm ready. Okay. Fruits. I like it. You like? Grapes. I like it strawberry. ಇಷ್ಟ ಎಡ ಓಕೆ That's something. It's a stone. ಆರೆಂಜ್ Orange. ಓಕೆ Papaya. I want to papaya. Okay. Did you like this? Okay. Goa. கையில் எடுத்து കഴിച്ചു. How's it? Did you like this? Okay. ശരി. ആംല ട്രൈ ചെയ്ത് നോക്ക്. കയ്യിലെടുത്തോ. കടിച്ചു തന്നെ എങ്ങനെയുണ്ട്? ഓക്കെ ഡിയർ. No. Okay. Why? But it's healthy. Take a love you down. അത് നാടൻ കോഴിയുടെ തോല് നല്ല പ്രത്യേകമായിട്ട് അത് കുറച്ച് നന്നായിട്ട് ഉണ്ടാവും കഴിക്കുമ്പോഴും. ഈ ഇഡ്ഡലി കറിയൊക്കെ വെക്കുമ്പോ മുട്ടയുടെ തല അതിനുള്ളിൽ വിടുന്നു. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி ரெசிபி தான். நீங்களே நினைக்கலாம், அக்கா இந்த மாதம் நாங்கள் வந்துட்டு 3 தடவை சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வர கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதம் சிக்கன் பிரியாணியோட போயிடுச்சு. பட் சிக்கன் பிரியாணி வந்துட்டு நம்ம வீட்லேயே பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தால் கூட ஆயில் என்ன ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பயப்படலாம். பட் வீட்டில் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக போடுற மாதிரி இருக்கும்.
அண்ட் பிரியாணி வந்துட்டு மேக்ஸிமம் சிக்கன் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் கூட இருக்குது. நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ் வைஸ் தான், லைக் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா இதுவுமே ஒரு ஹெல்தி வே தான் எப்போ சாப்பிட்டாலும். அண்ட் நான் ஏன் சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நிறைய வந்துருச்சு, அதனால தான் நான் ஷேர் பண்ணல. பட் இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கான ஒரு சில பெனிஃபிட்ஸ் அண்ட் ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும் இல்லையா ப்ராப்பராக வர்றதுக்கு, அந்த ஒரு டிப்ஸ் வைஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம பிரியாணி ரைஸ் வந்துட்டு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்ல ஃபில்டர் ஆகிடுச்சுன்னா ட்ரையாக இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது ரைஸ் ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம பாத்திரத்தில் வச்சுருந்தோன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது வந்துடும். பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகிடும். அண்ட் பிரியாணி வந்துட்டு வீட்டில் கரண்ட்டு குக்கர் இருக்குன்னா மேக்ஸிமம் கரண்ட்டு குக்கரை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா குக்கரில் கூட எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட விசில் ப்ராப்பராக வரலன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். பட் இதில் வந்துட்டு அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வார்ம் ஆகிட்டு நல்லாவே தம் பண்ணி கொடுத்துட்டு நல்ல பிரியாணி மாதிரி நல்ல லேயராக வரும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்துட்டு இந்த கரண்ட் குக்கருக்கு இருக்குது. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பேஸ்ட் தான் வந்துட்டு சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்குது, அல்டிமேட்டாகவும் இருக்குது. இதில் என்னென்னா ஓன்லி வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அண்ட் வந்துட்டு கொத்தமல்லி இல்லை அப்படின்னா புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நல்லா வந்துட்டு குக் ஆகும்போது சிக்கனுக்குள்ளெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகும்போது பிரியாணி ஹோலாகவே வந்துட்டு ஃபுல்லாக டேஸ்ட் கொடுக்குது. நம்ம ஹோட்டலில் ஒரு பார்சல் வாங்கி நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் பிரியாணி, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் மேட்ச் ஆகுது இந்த ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது. நார்மலாக நம்ம ப்ளைனாக பண்ணும்போதும் இதை ஆட் பண்ணும்போதும் கம்ப்ளீட்டாக நம்ம சென்னையில் வந்துட்டு நமக்கு நிறைய பிரியாணி விற்பாங்க, தம் பிரியாணியெல்லாம். ஸோ அதே டேஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குது. அண்ட் நான் வந்துட்டு டோக்கிக்கு தனியாக சிக்கன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டோக்கி கொஞ்சம் கூட காரம் சாப்பிட மாட்டா, அதனால அவளுக்கு வந்துட்டு தனியாக ரைஸ் அண்டு எல்லாமே தனியாக வந்துட்டு வச்சுட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குக்கரில் ஒரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, என் மாமியார் ஆர்வக்கோளாறில், அதாவது சிக்கன் பிரியாணி மேலே இருக்கிற ஆசையில் நைட்டுக்கும் சேர்த்து பண்ண சொல்லிட்டாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குக்கரே பத்தாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த கரண்ட் குக்கர் வந்துட்டு மேனேஜ் பண்ணி எங்களுக்கு நல்லபடியாக பிரியாணி கொடுத்துருச்சு. நான் கூட வந்துட்டு பொங்கிடுமோ நினச்சி பயந்துட்டேன். பட் அது ப்ராப்பராக குக் பண்ணி எங்களுக்கு கொடுத்துடுச்சு. டோக்கிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சிக்கன் பிரெஸ்ட்டை வச்சு தான் பிரியாணி பண்ணேன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், ஹை ப்ரோட்டீன் அண்ட் வந்துட்டு இந்த எலும்பெல்லாம் இருக்காது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அது எடுத்து கேட், அது பேர்ட்ஸ், கேட்டு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வடபழனி ஆண்டி வீட்டுக்கு தான். எப்போவுமே வந்துட்டு நம்ம அந்த வீடியோ மேக்ஸிமம் பார்ப்போம். பட் மாதத்துக்கு ஒரு தடவை இப்போலாம் வந்துட்டு ஆண்டி வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா டோக்கியோட ஃபேவரட் பர்சன்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. முக்கியமாக அவளோட அஞ்சு சேச்சி, அவளுக்கு அஞ்சுவை வந்துட்டு எப்பயாச்சும், அதாவது மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் பார்த்து தரிசனம் பண்ணினோம், அப்போ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா. ஸோ அந்த ரீசனாலே இப்போலாம் நாங்கள் அந்த சுற்றி இருக்கிற பக்கம் எங்கேயாச்சும் போனால் கூட அப்படியே போயிட்டு வடபழனியில் ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா டோக்கி நல்லா ஹாப்பியாக இருக்கா அந்த இடத்துல இருக்கும் போது. அண்ட் நாங்கள் எல்லாம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா விஜயம்மாளுக்கு தான். நான் வந்துட்டு எத்தனையோ தடவை வடபழனி வந்திருக்கேன், ஆனால் வந்துட்டு ஒரு தடவை கூட இந்த மாலுக்கு வந்துட்டு போனதே கிடையாது. அதனால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சரி ஓகே மாலில் போயிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் நிக்கி வந்துட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலுக்கு வந்துட்டு வரும்போதே அஞ்சு சொன்னாக்கா ஃபீனிக்ஸ் மால் மாதிரி பெருசாக இருக்காது, பட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபீனிக்ஸ் மால் மாதிரி பெருசாக இல்லைன்னா கூட நிறைய கடைங்க வந்துட்டு இருக்குது. எல்லா பிராண்டட் கடைங்களுமே வந்துட்டு இந்த இருக்கிற அந்த பிளேஸில் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு எனக்கு ஹைலைட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்கவே. லைட்ஸ் அண்ட் வந்துட்டு அங்கங்கே இவங்க வச்சுருக்கிற இந்த செடி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கு எங்கே க்ரீனாக இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த ஒரு பிளேஸை வந்துட்டு மேக்ஸிமம் அப்ரிஷியேட்டே பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம செடிங்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். நமக்கு வந்துட்டு ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி இந்த மாதிரி அங்கங்கே செடி வைக்கிறது.
ஸோ இந்த மாலில் வந்துட்டு சேம் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபீனிக்ஸ் மாலில் இதுக்கெலாம் வந்துட்டு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க, இந்த டாய் ட்ரெயினாக இருக்கட்டும் இதுக்கெலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 150 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கிறிஸ்மஸ்க்காக இவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கிற தீம் வந்துட்டு இதுதான். அதாவது மாலை சுற்றி சென்டரில் வந்துட்டு இந்த ஒரு தீம் வந்துட்டு வச்சுருக்காங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த பெயிண்டிங் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு இன்சைட் ஆஃப் தீம்லேயே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் யூனிக்காகவும் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. அவங்களுக்குமே கொஞ்சம் உள்ளே போயிட்டு அந்த கிராஃப்ட்லாம் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பி கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு பெரிய 3D LED டிவி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எல்லாருக்கும் வியூ பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு அன்பிளான்டு தானே வந்தோம். ஸோ என்ன இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். பட் ஆல் ஓவர் எல்லா ஃப்ளோருக்குமே நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஏறி இறங்கிட்டோம். அதுதான் ஹைலைட்டு. எல்லா இதுக்குமே நாங்கள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம். இப்போ மாலில் பார்த்திங்கன்னா இந்த மால் மட்டும் இல்லை, எல்லா மால்லையுமே வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர் அண்ட் பொங்கல் அதோடு வந்துட்டு நமக்கு Jan 26க்கு கூட வந்துட்டு நமக்கு ஆஃபர் வந்துட்டு நிறைய இதில் போடுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு வெஸ்ட் சைடில் அப்படி தான் போட்டுட்ருந்தாங்க. பட் அவங்களுமே இப்போ காம்படிஷன் அதிகமானதுனால அவங்களுமே வந்துட்டு Jan 1க்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய எல்லா இடத்துலையுமே எங்கே போனாலும் ஆஃபர் தான் இருந்துச்சு. யாராச்சும் இந்த ஷாப்பிங் பண்ணுற ஐடியாலாம் இருக்குது, நிறைய வந்துட்டு கிளாத்லாம் வேணும், வீட்டில் கிளாத்தே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம நிறைய ஆஃபரில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் நல்லா மணியும் சேவ் ஆகும். என்னதான் ஆஃபர் போட்டிருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ஒன்றுமே வாங்காமல் மால்லேருந்து வெளியே வந்தோம். அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் ஏதாச்சும் வாங்க பார்ப்பேன். பட் இப்போ வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு நாங்கள் பெரிய லெசனாக எடுத்துக்கிட்டதே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை தான். ஸோ அதை வந்துட்டு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண நாங்கள் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃப்ளோவில் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு ஈவன் சும்மா விண்டோ ஷாப்பிங் கூட போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு புக் சென்டர் மட்டும்தான் போயிருந்தோம், டோக்கிக்கு ஏதாச்சும் ஸ்டோரி புக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அங்கேருந்து ஸ்கிப் ஆகிட்டோம். அண்ட் இப்படி தான் ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். மாலில் ஏசி மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஃபேனும் இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய ஃபேனை வந்துட்டு பார்க்குறது. அண்ட் சைட்லேயே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு குட்டி பிளேஸ் இது. இந்த பிளேஸில் வந்துட்டு அழகாக ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கே இருக்கிற இந்த பிக் பஸார் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அது என்ன சூப்பர் மார்க்கெட்டுன்றது கூட நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் ஷாப் பண்ணுற ஐடியாவில் இல்லை அப்படின்றதுனால. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. லைக் 350, 600, 1000 இந்த மாதிரி. ஏதாச்சும் நம்மளோட பழைய வடபழனி விலாக்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு தட்டுக்கடையை வந்துட்டு தேடிட்டுருப்போம் வடபழனி வந்துட்டு. ஸோ அந்த தட்டுக்கடையை நிக்கி வந்துட்டு இன்றைக்கி ஃபைனலாக பார்த்துட்டாரு. நிறைய தடவை ஒரு 4 தடவை கூட நாங்கள் வந்துட்டு வரும்போது தட்டுக்கடை இல்லை. இது வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு பிஃபோராக நிக்கி வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்த தட்டுக்கடையாக. நான் வந்துட்டு நிக்கியை பார்த்ததுலேருந்து நிக்கி தட்டுக்கடையில் சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. பட் 10 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு டெய்லி வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு மேக்ஸிமம் சாப்பிடுவாங்களாம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு 12 o'clock வரும்போது அந்த அங்கிள் இவருக்காக எடுத்து வச்சுருப்பாங்களாம். அதனாலேயே நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைம் வடபழனிக்கு போகும்போதெல்லாம் இந்த அங்கிளை தேடி போயிடுவோம். அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்தாங்களாம். அதனால தான் வந்துட்டு நாங்கள் எத்தனை தடவை போயிருந்தாலும் அவரை பார்க்க முடியல. பட் ஃபைனலி இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நாங்கள் அவரை பார்த்துட்டோம். அதுவே ஒரு ஹாப்பி தான்.